ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்தும் தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாளிலே, வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி, அவருக்கு ஏற்பட்டதான பலவித தரப்பட்ட ஒரு அழுத்தங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Apostle Paul admits here that he was under pressure from all directions. அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 1:8, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. It is beyond their ability. They were facing troubles. அப்போ சொல்றாரு பவுல், இந்த 1ஆம் அதிகாரத்தில் அதிகமான பாரத்தை நாங்கள் சுமக்க வேண்டியதாயிற்று. ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், even though in all struggles nothing can destroy us, நாங்கள் மனம் முறிவடைகிறதில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா என்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் கூட பலவிதத்திலே அழுத்தங்கள், யூ மே பி அண்டர் ப்ரெஷர், டென்ஷன், ஆங்ஸைட்டி, ப்ராப்ளம்ஸ், நீங்கள் பலவித நிர்பந்தங்களுக்குள்ளே கடந்து போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது தான் வேதத்தின் சட்டம். தட் இஸ் த லா ஆஃப் த பைபிள். யூ வில் நாட் பி crushed down. You may be under pressure, you may be struggling, you will be not knocked down by anybody, because you come from the victorious God. You will have the victory side. நீங்கள் ஜெய கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்தவர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்களே தவிர நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். தைரியமாயிருங்க. எப்பக்கத்தில் டென்ஷனா, நெருக்கமா, தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறதா, you will have a great blessing. நீங்கள் பெரிதான மேன்மையை, மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள். யெகோவா நிசி ஆகிய அந்த மகிமையின் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எங்களுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய நெருக்கங்களுக்கு மேலாய் நீர் பலத்தையும் கிருபைகளையும் ஞானத்தை தந்து எங்களை நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. உடைய மகிமை உள்ள நாமத்தின் மகிமையை எங்களுடைய கண்கள் காண, எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறபடினாலே நன்றி. உடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.